Question number 51, Munshi Iyengar formula. Yes, Munshi Iyengar formula. Munshi Iyengar formula in the article 343 கேள்விப்பட்டிருக்கீங்களா? Article 343. Article 343 is about இது நம்ம language இருக்கு இல்லைங்களா? Hindi as the official language Hindi in the Devanagari except as the official language of India alongside English அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதான் ஆர்டிகல் 343. ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து ஹிந்தி வேணுமா இங்கிலீஷ் எவ்வளோ நாள் இருக்கணும், இல்லை ஹிந்தி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணுமா, இல்லை நேஷனல் லாங்குவேஜாக இருக்கணுமா அப்படின்ற பிரச்சனை அன்றைக்கி பயங்கரமாக போயிட்டு இருந்து. இன்றைக்கி அந்த பிரச்சனை போயிட்டு தான் வந்து இருக்குது. பட் அன்றைக்கி வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து போயிட்டு இருந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில். ஸோ அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கேஎம் முன்ஷி அண்ட் ஐயங்கார், கோபாலசாமி கிருஷ்ணசாமி ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா நம்ம டிராஃப்டிங் கமிட்டியில், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு மெக்கானிசம் தான் வந்து இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அந்த மெக்கானிசம் ஆர்டிகல் 343 ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு மெக்கானிசம். ஸோ இந்த ஹிந்தி திவாஸ் அந்த கான்செப்ட்லாம் வரும்போது இட் வாஸ் இன் நியூஸ். ஹிந்தி திவாஸ் வந்து இல்லைங்களா செப்டம்பர் 14 ஹிந்தி திவாஸ். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் எப்படி ஹிந்தி பிகம் தி அஃபிஷியல் லாங்குவேஜ்னு பார்க்கும்போது முன்ஷி ஐயங்கார் ஃபார்மில் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக வந்து இருந்தது. Question number 52, more carbon stored in soil than in atmosphere and in vegetation combined. Peat soils contain huge amounts of carbon. So there is more carbon stored அப்படின்னு வரும்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் லார்ஜஸ்ட்டாக வந்து ஓஷன்ஸ் இருக்காங்க. ஓஷன்ஸ்லாம் வந்து எட்டவே முடியாத இடத்துல வந்து இருக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 15,000 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து ஓஷன்ஸ் பிடிச்சி வச்சுருக்கு. அதை தொடர்ந்து இட் வாஸ் இது சாயில்ஸ் சாரி ஓஷன்ஸ் வந்து 40,000 பில்லியன் டன்ஸ் 40,000 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து பிடிச்சி வச்சுருக்கு. அதை தொடர்ந்து சாயில்ஸ் வந்து 1,500 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பனை வந்து பிடிச்சி வச்சுருக்கு. இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் வெறும் 760 தான், அதே மாதிரி வெஜிடேஷனில் வந்து 560 தான். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,200 1,300 பக்கம் வரும். சாயில் கிட்ட வரல. ஸோ சாயில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. மோர் கார்பன் இஸ் ஸ்டோர்ட் இன் சாயில் தேன் இன் அட்மாஸ்பியர் அண்ட் இன் வெஜிடேஷன் கம்பைன்டு. பீச் சாயில்ஸ்னு நமக்கு தெரியும் ஆர்கானிக் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சாயில். ஆர்கானிக் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கார்பனும் அதிகமாக இருக்குன்றது தான் அது அர்த்தம். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், போத் 1 and 2. ஆப்ஷன் சி. Question number 53, Black Sea. Black Sea. So Black Sea Black Sea border பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ், Black Sea border பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸை வந்து நம்ம ஜிஆர்டி ப்ரூ அப்படின்னு ஒரு நிமானிக் வச்சு கற்றுக்கலாம். ஜார்ஜியா, ரஷ்யா, டர்க்கி, பல்கேரியா, ரொமேனியா, உக்ரைன். ஜார்ஜியா, ரஷ்யா, டர்க்கி, பல்கேரியா, ரொமேனியா அண்ட் உக்ரைன். ஸோ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அண்ட் ப்ரூ காஃபி அதை வச்சு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எஸ் ஆல் 6 countries வந்து தே பார்டர் தி பிளாக் சி. அண்ட் நாட் ஓன்லி பிளாக் சி, மற்ற சீயுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் தான். அதில் யார் யாரெல்லாம் பார்டர் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்த்துக்கிடுங்க. ஸோ எஸ் 54 CBAM கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். ஸோ எஸ் இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னும் போது வந்து ஒரு நான் டாரிஃப் பேரியர் தட் இஸ் பீயிங் brought பை யூரோப். ஏன் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have much stringent climate action policies. Climate action policies அப்படின்னு வரும்போது ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், எமிஷன்ஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு யூரோப்பில் வந்து நிறைய குவாலிட்டிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் அதர் கண்ட்ரீஸில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ லெட் அஸ் டேக் திஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். இந்த ஒரு மார்க்கெட் எடுத்துக்கோங்க. லெட் அஸ் சே இந்த ஃப்ளார் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய பிளாக் ஒயிட் போர்ட் மார்க்கர். ஸோ இந்த மார்க்கரை பொறுத்த வரையில் let us say ஃப்ரான்ஸ்லேயும் வந்து யூரோப்லேயும் வந்து இட் இஸ் பீயிங் ப்ரொடியூஸ்ட். இங்கே இந்தியாவிலையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியா சேம் கலர், சேம் பிராண்டு, சேம் எவ்ரி திங், மெட்டீரியல் எல்லாமே இதே மார்க்கர் தான். இந்தியாவில் அந்த மார்க்கரோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 10 ரூபாயாக இருக்குது. அதுவே வந்து யூரோப்பில் வந்து 15 ரூபாயாக இருக்குது. அதோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்றது வந்து யூரோப்பில் 20 ரூபாயாக வந்து இருக்குது.
இங்கே வந்து 15 ரூபாயாக வந்து இருக்குது. ஸோ எனி ரேஷ்னலி திங்கிங் மேன், எந்த பெண்ணுக்கு எல்லாம் ஒன்று தான், ஃப்ளார் கம்பெனி தான், ஒயிட் போர்ட் மார்க்கர் தான், பிளாக் கலர் தான், எந்த பெண்ணுக்கு ஆப் பண்ணுவாங்க? லெட்டஸ் சே இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்த ஃப்ளார் பெண்ணை வந்து யூரோப்புக்கு. அது காஸ்ட்லாம் போட்டு நீங்கள் டேக்ஸஸ் டியூட்டிஸ்லாம் போட்டு ஒரு 18 ரூபாய்க்கு வருது. ஸோ இப்போ யூரோப்பியன் மார்க்கெட்டில் இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆன மார்க்கர் வந்து 18 ரூபா, அங்கே ஃப்ரான்ஸில் மேனுஃபேக்சர் ஆன ப்ராடக்ட் வந்து 20 ரூபா. எனி ரேஷனல் திங்கிங் மேன் 18 ரூபாய்க்கு தான் வந்து போவாங்க. ஸோ இந்த கேப் இருக்கக்கூடாது. அவனுக்கு அது ஏன் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கிளைமேட் ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இருக்கான், எமிஷன்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறான். அதனால அவனோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து லைட்டாக ஜாஸ்தியாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் மார்க்கெட்டில் அப்படின்றதுக்காக ஒரு நான் டேரிஃப் மெக்கானிசமாக வந்து இந்த சிபாமை வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த பிளேயிங் ஃபீல்டை லெவல் பண்ணுறதுக்கு. சரிங்களா? So first statement, it talks about increase the cost of Indian exports to the EU. Yes, obvious. Reduces the competitiveness of Indian exports to the European market. Yes, obvious. இந்த விஷயமும் வந்து நடக்கும். Third பார்த்தீங்கன்னா tariff barrier னு கொடுத்திருக்காங்க. It is a non-tariff barrier. அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா இன்சென்டிவைசஸ் கிளீனர் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ எஸ், அவுட் சைடாக பார்க்கவும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். பட் இட்ஸ் நாட் ரைட். இட் டஸ் நாட் இன்சென்டிவைஸ். நீ க்ளீனாக ப்ரொடியூஸ் பண்ண உனக்கு வந்து ஒரு 10 ரூபா தர ஒரு பொருளுக்கு அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல, இல்லை 2 ரூபா தர ஒரு பொருளுக்கு அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல. இட் இஸ் நாட் இன்சென்டிவைசிங் கிளீனர் ப்ரொடக்ஷன், பட் இன்சென்டிவைசிங் அன்கிளீன் ப்ரொடக்ஷன். இது தப்பான, நீ ஒழுங்காக கிளீனரான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா, லெஸ் ஸ்ட்ரிஞ்சென்ட்டான கண்ட்ரிலேருந்து வர அப்படின்னா ஆப்வியஸாக உனக்கு ஏற்ற என் மார்க்கெட்டை ஈக்குவல் பண்ணுற மாதிரி பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் சிபாம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், 3rd and 4th வந்து தப்பு. ஸோ எஸ் 55 ஆதிசங்கரா பிரம்மசூத்ரா அண்ட் அத்வைத்த வேதாந்தா. ஸோ எஸ், அத்வைத்த வேதாந்தா அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து ஆதிசங்கரா எடுத்துகிட்டு வராரு. ஸோ அத்வைத்த வேதாந்தா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோனிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். கடவுளும் பிரம்மனும், ஆத்மனும் பிரம்மனும் வேறு கிடையாது, ரெண்டும் ஒரே விஷயந்தான். பிரம்மன் தான் வந்து, பிரம்மனில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபார்ம் தான் வந்து நான். இந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து, அப்போ அந்த ஜெயராம் கேரக்டர், இந்த நம்பி கேரக்டர் வந்து ஒருத்தர் கூட சண்டை போட்டுருப்பார். இப்போ அத்வைத்தவாதி ஒருத்தர் கூட சண்டை போட்டுருப்பார். அப்போ அத்வைத்தவாதி ஒருத்தர் வந்து வருவார். அவர் என்ன பண்ணுவார், நம்பி ஜெயராம் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கட்டை எடுத்து வந்து அந்த அத்வைத்தா அந்த மார்க்கத்தை சார்ந்த அவரை வந்து அடிப்பார். என்ன சொல்லுவார்னா, கடவுளாகிய நான், கடவுளாகிய குச்சை கொண்டு கடவுளாகிய உன்னை அடிக்கிறேன், ஸோ அதில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் வந்து அத்வைத்தர்கள் வந்து நம்புவாங்க. எல்லாமே கடவுள் தான். இன்றைக்கி இந்த பெண் மார்க்கராக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த மைக்காக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கடவுளோட பிரதிபலிப்பு தான். we are not two different or two separate things, we are the Brahman, we just come from the Brahman அப்படின்றது தான் இவரோட கான்செப்ட். நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. விவேக் சூடாமணி அப்படின்னு ஒரு புக்கு, உபதேஷ் சாஸ்திரி அப்படின்னு ஒரு புக்கு, அப்புறம் பஜகோவிந்த ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு, பிரம்மசூத்ராஸ் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் லைக் இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9th சென்ச்சுரியில் கேரளாவில் பிறந்து அதுக்கடுத்து அவரோட இதை வந்து ப்ரப்போன் பண்ணிட்டு வந்து இருக்கார் இந்த ஆதிசங்கரா அப்படின்றவர். ஸோ எஸ், ஸ்டேட்மெண்ட் 1 அத்வைத்தா வந்து ப்ரப்போன் பண்ணார், சேலஞ்சிங் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் வந்து பிரம்மசூத்ராஸ் வந்து ஆத்தர் பண்ணியிருக்காரு. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56. பாஸ் மட்டும் பண்ணுங்களேன். Yes, question number 56, cloud seeding.
ஸோ க்ளவுட் சீடிங் அப்படின்னும் போது நமக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியலாக ரெயின் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு கான்செப்ட் ரீசெண்டாக இந்தியாவில் ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய டைம் வந்து இந்தியாவில் ட்ரை பண்ணியிருக்கோம். சக்ஸஸ் ஒரு ஸ்டடி ஒன்று வந்து பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக ஒரு ஐஐடியிலேருந்து. அப்புறம் யுஏஇ வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து. அதனால் க்ளவுட் சீடிங் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இட் வாஸ் நியூஸ். ஸோ க்ளவுட் சீடிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சால்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சால்ட்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து அது பொட்டாசியம் அயோடைடாக வந்து இருக்கலாம், ட்ரை ஐஸாக வந்து இருக்கலாம், சில்வர் அயோடைடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சால்ட்டை வந்து மேலே தூவி விடுவாங்க க்ளவுட்ஸில் தூக்கி விட்டு இப்போ கண்டென்ஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ லெட்டஸ்டே ஒரு பால் காய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வரும்போது வந்து பால் வந்து அங்கேருந்து நீராவி வந்து வெளியே வரும். அந்த பாலில் கலந்த தண்ணி வந்து அது எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். எவாப்ரேட் ஆச்சு அப்படின்னா மேலே நீங்கள் ஒரு தட்டு போட்டு முன்னா என்ன ஆகும், அந்த எவாப்ரேட் ஆகக்கூடிய ஸ்டீம் அந்த கோல்டான சர்ஃபேஸில் போட்டு ட்ராப்லெட்டாக வந்து மாறிடுது இல்லைங்களா. ஸோ கண்டென்சேஷன், அது பேர் தான் கண்டென்சேஷன், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஸோ அந்த கண்டென்சேஷன் நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு மீடியம் தேவை இல்லைங்களா. கண்டென்சேஷன் நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளேட் தேவை. இப்போ இந்த பிளேட்டுன்றது மேலே ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். கம்மியாக இருக்குது, அதனால் வந்து ஒழுங்காக கண்டென்சேஷன் நடக்க மாட்டேங்குது. இப்போது அந்த பிளேட்டெல்லாம் நான் மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அந்த பிளேட்டுக்கு பதிலாக தான் வந்து நான் இந்த மாதிரியான சின்ன சின்ன துகள்கள் ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியைன்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மேலே தூக்கி தூவுறேன், ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை வந்து தூவி விடுறேன். ஸோ இந்த ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை இந்த பிளேட்டு மாதிரி ஆக்ட் ஆகக்கூடிய ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை சுற்றி கண்டென்சேஷன் நடக்குது. கண்டென்சேஷன் ஓரளவுக்கு பெருசான உடனே அது எந்த இடத்துல நடக்குது அப்படின்றத பொறுத்து மேலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும், ஹெயிலாக வருதா இல்லை வந்து தண்ணியாக வருதா மழையாக வருதா அப்படின்றது வந்து டிசைட் பண்ணப்படுது சரிங்களா. ஸோ இது வரும்போது வந்து பொல்யூஷன் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இட் கேன் வாஷ் அவே ஸ்மாக் அப்படின்னு வந்து பார்க்குறோம். எங்கே கண்டென்ஸ் ஆகுது அதை பொறுத்து வந்து மவுண்டனாவோ இல்லை ரெயின்ஃபாலாவோ வந்து விடுது. It enhances winter snowfall and increases mountain snowpack. எஸ், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது சால்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. சால்ட்டு இது எல்லாமே வந்து தண்ணியில் கலந்து வருது. தண்ணியில் கலந்து வரனா அது வந்து குட்டையில் விழும், குளத்தில் விழும், எங்கே வேணாலும் வந்து விழும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பிளான்ஸில் ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜூ பிளாங்க்டான்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட ஃபுட் செயினில் இது என்ட்ரு ஆகிறதுக்கு, அதாவது பயோ அக்யூமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பெரிதளவில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ எஸ், ஆல் தீஸ் 3 things ஆர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் 3 வந்து கரெக்டு. லாஸ்ட் வந்து இட் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு குளோபல் வார்மிங். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து இங்கே யூஸ் பண்ணப்படுறது இல்லை. டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு க்ரீன் ஹவுஸ் குளோபல் வார்மிங். only 3 statements are correct. #57 incremental cash reserve ratio. Incremental cash reserve ratio. So additional CRR that banks have to maintain over and above the CRR. Yes, first statement. Reduces the surplus liquidity. ஆப்வியஸாக ஆமாம், நான் வந்து அதிகமாக ரிசர்வ் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு லெண்ட் பண்ணக்கூடிய காசு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். both statements are correct, both 1 and 2. 58 ஓட்டோலித். லித் அப்படின்னு வரும்போது சம்திங் தட் ஹேஸ் டு, இப்போ நம்ம பார்த்துருப்போம் பெலியோலித்திக்னு பார்த்துருப்போம், மீசோலித்திக்கு, நியோலித்திக் அப்படின்ற மாதிரிலாம் வந்து படுத்துருப்போம். என்ன இதெல்லாம் ஓல்டு ஸ்டோனேஜ், மிடில் ஸ்டோனேஜ் அண்ட் நியூ ஸ்டோனேஜ். ஸோ பேலியோனா ஓல்டு நமக்கு ஏன்ஷியன்ட்னு தெரியும், ஸோ அதனால் ஓல்டு, நியோனா நியூன்னு தெரியும். ஸோ லித்னா தான் வந்து அப்போ இதை வந்து ஒரு கல் சார்ந்த ஒரு விஷயமா வந்து இருக்க போகுது. ஸோ ஓட்டோலித்தோ வந்து கிட்டத்தட்ட கல் சார்ந்த ஒரு விஷயமா தான் வந்து இருக்கும். அப்படி யோசிச்சிருந்தா கூட வந்து ஆப்ஷன் சியை ஈஸியாக வந்து எடுத்துருக்கலாம். ஸோ ஆப்ஷன் சியை தவிர்த்து இந்த இது சியும் டி இதில் ஒரு பிரச்சனை வந்து இருந்திருக்கும். ஃபாசில்ஸில் அது ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு இருக்கலாம், ஏன்னா ஸ்டோன் அவுட்ரைட்டாக ஸ்டோன் அப்படின்றதுனால. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டியில் தான் வந்து நமக்கு பிரச்சனை வந்திருக்கும். இந்த ஓட்டோலித் அப்படின்றது வந்து ஆப்ஷன் சி. இப்போது ட்ரீயில் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா இந்த டியோன்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ரேடியோ கார்பன் டேட்டிங் அண்ட் டியோன்ட்ரோக்ரோனாலஜி. இப்போ கறிக்கடைக்கு போனோம் அப்படின்னா வந்து வி யூஸ் டு சி அந்த பாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா லைக் எவ்ரிடே கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது மேலே வந்து ஒரு பெரிய உடன் இதை வந்து வச்சுருப்பார். அந்த உடன் இதில் வந்து ஒரு பார்ட்டை ரொம்ப கருப்பாக இருக்கும், ஒரு பார்ட்டை வெள்ளையாக இருக்கும், ஒரு பார்ட்டை ப்ரௌனாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும். இதே மாதிரி தான் வந்து ட்ரீஸ், இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ட்ரீஸ் எந்த மாதிரியான காலநிலைகளில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தது அப்படின்ற விஷயத்தை நமக்கு நினைவூட்டுற விதத்தில் தான் வந்து இந்த ட்ரீஸில் இருக்கக்கூடிய ரிங்ஸ், ட்ரீஸில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ஸை படிக்கிறது மூலிமா என்னால் வந்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி ஃபிஷ்ஷஸோட காதுகள்லையுமே வந்து சின்ன சின்ன ஸ்டோன் லைக் சப்ஸ்டன்சஸ் வந்து அக்யூமுலேட் ஆகி வந்து இருக்கும். ஸோ இதை வச்சுமே வந்து என்னால் என்ன நடந்தது, அது எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் அந்த மீன் வாழ்ந்தது அப்படின்றது எல்லாமே வந்து எடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து ஓட்டோலித் அப்படின்றது.
சரிங்களா, அதுதான் வந்து ஓட்டோலித் அப்படின்றது. ஸ்டோனி லம்ப் இன் த ஃபிஷ் இயர். 59 இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியல் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கொடுத்துருக்கு. பட் இட்ஸ் நாட் இந்தியா இண்டஸ்ட்ரியல், இட்ஸ் இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் சேர்ந்து வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இட் இஸ் a coalition of solar resource rich countries lying fully or partially between the Tropic of Cancer and Tropic of Capricorn அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இனிஷியலாக இது கரெக்ட். இனிஷியலாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஏன்னா அந்த சூரிய புத்ரா நேஷன்ஸ் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க இந்த டைப் ஆஃப் நேஷன்ஸை. ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குது, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குது, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குது. இதில் பார்ஷியலாவோ இல்லை கம்ப்ளீட்டாவோ இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை வந்து சூரிய புத்திர நேஷன்ஸ், சூரியபுத்திர நேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் நேஷன்ஸ் தான் வந்து இனிஷியலாக வந்து மெம்பர்ஸாக இருக்க முடியும் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில். பட் ரீசன்ட் டைம்ஸில் வந்து எல்லாருமே யார் யாரெல்லாம் யூஎனில் மெம்பர்ஸாக இருக்காங்களோ எல்லாருமே வந்து இருக்கலாம். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் தேர் ஆர் இன்கரெக்ட். neither one nor two. எஸ் புரியுதுங்களா? Question number 60, BRICS. Question number 60 and the Towards 1000 Initiative அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் ஐஎஸ்ஏல. அது மட்டும் என்ன வந்து பார்த்து கொடுங்க. 60 members of BRICS include பிரிக்ஸ் மெம்பர்ஸ் அவங்க மட்டும் தான் அந்த 5 பேர். அதுக்கு அடுத்து ரீசெண்டாக வந்து ஒரு 6 பேரை சேர்க்கலாம். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஒரு அதாவது நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து ஒரு 6 பேரை சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து இருக்காங்க. எத்தியோப்பியா, ஈஜிப்ட், அர்ஜென்டினா, ஈரானு, சவுதி, யுஏஇ, இந்த ஒரு 6 கண்ட்ரீஸை வந்து எத்தியோப்பியா, ஈஜிப்ட், ஈரானு, சவுதி, யுஏஇ, அர்ஜென்டினா இந்த 6 பேரை வந்து சேர்க்கலாம் பிரிக்ஸில் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து இருக்காங்க. ஸோ எஸ், பட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆபியர் மிலே அந்த கான்செப்ட், ஆபியர் மிலே இவர் வர்றது மூலிமா மேபி பிரிக்ஸில் வந்து சேர மாட்டாங்க, சேர முடியாது அப்படின்ற மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மேபி எஸ். Question number 61. Not reflect the benefits of inclusion of Indian government bonds in global indices. ஓகே, அதாவது இதெல்லாம் பெனிஃபிட் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக அப்ரிசியேஷன் ஆஃப் இந்தியன் கரன்சி பெனிஃபிட்டா இல்லையா? appreciation of Indian currency is it a benefit or not? இல்லை, it is not a benefit because நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து they become expensive. நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இம்போர்ட்ஸ் சீப் ஆகும். $1 மதிப்புள்ள லெட்டஸ்டே அப்ரிசியேஷன் அப்படின்னா லெட்டஸ்டே $1 இருக்கக்கூடிய $1 மதிப்பு வந்து இந்தியன் காசை விட வந்து கம்மியாயிருச்சு. அதாவது எஸ் அப்ரிஷியேட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து they will increase, they will become more expensive. increase கிடையாது, they will become more expensive. ஸோ அதனால் வந்து நம்ம அதில் வந்து அது ஒரு பெனிஃபிட்டாக வந்து கருத முடியாது அப்ரிசியேஷன் ஆஃப் ருப்பியை. சரிங்களா? இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் ருப்பி ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன கான்செப்ட் பேசுது அப்படின்னா ரீசெண்டாக வந்து இந்த குளோபல் பாண்ட் இண்டெக்ஸ்னு இருக்கும். நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், ஜேபி மார்கன், எஸ்என்பி, அப்புறம் ஃபிட்ச், இந்த மாதிரி ரேட்டிங் ஆர்கனைசேஷன் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து குளோபல் இண்டீசஸில் வந்து இந்தியன் பாண்ட்ஸையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் பாண்ட்ஸை சேர்த்துட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட இமேஜ் பூஸ்ட் ஆகும் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனாக. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்தியன் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வந்து வருவாங்க. ஸோ இந்தியன் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் காஸ்ட்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ வாட் டஸ் அப்போ இந்தியன் ருப்பிக்கான டிமாண்ட் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் ஆஃப் அ கரன்சி, டிமாண்ட் ஃபார் அ கரன்சி என்ன பண்ணும், அதுக்கு இட் வில் அப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து மாறிடும். ஜென்ரலாக வந்து $1 ₹80 அப்படின்னா $1 வந்து லெட்டஸ்ட் சே ₹70 ஆகிடுச்சு. இதான் வந்து அப்ரிசியேஷன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவோம். $1 ₹80 இருந்தது, இப்போ $1 வந்து ₹70 அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து என்னால் ஒரு அமெரிக்கனால் வந்து $1 லெட்டஸ் சே 1 kg ஆஃப் ரைஸ் ₹80 அப்படின்ட்டு
ஸோ முன்னாடி ஒரு அமெரிக்கன் ஒரு 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 கேஜி ஆஃப் ரைஸை வந்து $1 வந்து வாங்கிக்கிட்டார். $1 கொடுத்து ஈஸியாக வந்து அவரால் வாங்க முடிஞ்சது. பட் ஆனால் இன்னைக்கு அவரால் வந்து அந்த $1 கொடுத்து 1 கிலோ ரைஸ் வாங்க முடியல. மேபி 0.9 kg 900 grams அந்த மாதிரி தான் வந்து வாங்க முடியுது. ஸோ நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் பிகமிங் எக்ஸ்பென்சிவ். ஸோ இட் இஸ் நாட் அ பெனிஃபிட் ஃபார் அஸ். ஸோ எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்மளோட காம்படிட்டிவ்ஸை கம்மி பண்ணுறது இல்லைங்களா, அதனால். ஸோ ஃபோர்த் இஸ் நாட் அ பெனிஃபிட் ஃபார் அஸ். ஸோ எல்லாத்துலேயுமே 4 இருக்குது, எந்த ஒரு ஆப்ஷனும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா let us see, we'll come to first, that is reduction in interest rates. Yes, reduction in interest rates. ஸோ ஒரு எக்கனாமியை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து தாடா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து எடுத்துப்போம். ஒரு பாண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு பாண்ட் எடுத்துக்கிடுங்க. இந்த பாண்டில் வந்து let us say 10% இன்ட்ரெஸ்ட் தரான். யாருமே வாங்குறதுக்கு வரல. 15% வந்து இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறான். சரி, 15% தரானே, மற்றவெல்லாம் வந்து 12% தான் தரான், இவன் 15% தரலாமே அப்படின்ட்டு ஒரு 10 பேர் வந்து இந்த பாண்டுக்கு வந்து வாங்க வராங்க. இப்போது இவனுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டிமாண்டு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா அந்த பாண்டோட ப்ரைஸ் என்ன ஆகும்? ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக போகுது. நான் 100 ரூபாய் கொடுத்து 15% எடுக்கிறதும் 115 ரூபாய் கொடுத்து ஒரு ப்ரீமியமில் வாங்கி 100 ரூபாயில் 15% எடுக்கிறதும் தேர் இஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ் கூடுச்சு அப்படின்னா. ஸோ ஜென்ரலாக வந்து இட் வில் லீட் டு ரிடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ இந்த ரிடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிஸ்இன்சென்டிவாகவுமே வந்து அமையலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட்டுமே வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள், இட் நாட் கம். அதை வச்சுமே வந்து ஆப்ஷன் ஏவை மட்டும் வந்து கேன்சல் பண்ணலாம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே ப்ரொமோட் இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் இந்தியன் ருப்பி. இந்தியன் ருப்பியை வந்து இன்டர்நேஷனலைஸ் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய ரோல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனாக வந்து இந்தியா இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் அதை கேட்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து ருப்பியில் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியா ஒரு ஸ்டேபிளான கரன்சியாக ஒரு இன்டர்நேஷ்னலி வந்து ட்ரேட் பண்ணக்கூட ஒரு கரன்சியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3 இஸ் ஆப்வியஸ்லி அ பெனிஃபிட். ஸோ 3 வராது. 3 வரல அப்படின்னா வந்து 1 ஆல்ரெடி கேன்சல் பண்ணியாச்சு, டி கேன்சல் ஆகிடும், பிஎன்சி we are left with பிஎன்சி. இப்போ இதில் ப்ராபபிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து ஒரு பெனிஃபிட் மாதிரி தான் வந்து தெரியும். பிகாஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எக்கனாமி வந்து ஸ்டெபிளைஸ்டாக வந்து இருக்குது அப்படின்ட்டு, சரிங்களா. பட் ஆனால் இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்லாம் எப்படி வருது? இது வந்து இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்லாம் வந்து நான் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஃபாரெக்ஸ் ரிசர்வை சேர்த்து வச்சுருக்கேன்னா, இல்லை கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் மூலயமா வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமாகுதா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணி நான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கூட்டினேன், இல்லை கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்லேருந்து கரண்ட் அக்கௌண்ட் சப்ளஸ்க்கு போயிட்டு நான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கூட்டினேன் அப்படின்னா அது எனக்கு பயங்கரமான பொசிஷன், நான் பயங்கர ஸ்டேபிளாக இருக்கேன் அப்படின்னு வந்து அர்த்தம். நான் நெட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு பயங்கரமான எக்கனாமியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஆன் தி அதர் ஹேண்ட் கேபிட்டல் அதிகமாக வர்றது மூலயமா இது ஜாஸ்தி ஆச்சு. கேபிட்டல் அதிகமாக வர்றது மூலயமா வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கூடுச்சு அப்படின்னா, கேபிட்டல் போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஹைலி வாலடைல் இல்லைங்களா. ஸோ கேபிட்டல் இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா இருக்குது, இந்தியன் பாண்ட்ஸுக்கு நல்ல பேர் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வராங்க. இப்போ அதுவே வந்து யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டிட்டான், யூஎஸ் வந்து பயங்கரமாக காசு தரான் அப்படின்னா எல்லோரும் யூஎஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இது பேஸ் பண்ணுது இந்தியன் பாண்டு அங்கே போய் சேர்ந்ததுனால அது மூலியமாக வரக்கூடிய ஹை ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அப்ளிகபிள், இட் இஸ் நாட் அ பெனிஃபிட் ஆக்சுவலி. அதுவே ஹை ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஒரு பெனிஃபிட் தான், அதுவே எக்ஸ்போர்ட் மூலிமா வந்துச்சுன்னா பெனிஃபிட். கேபிட்டல் ஃப்ளோஸ் மூலிமா வந்தது அப்படின்னா, கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் மூலிமா வந்தது அப்படின்னா அது பெனிஃபிட்டு கூப்பிட முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஹைலி வாலடைல். ஸோ அதனால் அதுவுமே வந்து வராது. 1, 2 and 4, சரிங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 52, ஃபுட் ஃப்ளாகிங். ஸோ ஃபுட் ஃப்ளாகிங் அப்படின்னு வரும்போது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு மட்டுமே எண்டமிக்காக இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஃப்ராக்ஸ் வந்து இருக்காங்க. டான்சிங் ஃப்ராக்ஸ்னு கூப்பிடுவாங்க. வெஸ்டர்ன் காட்ஸில் தான் வந்து அதிக அளவில் வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஃப்ராக்ஸ், ரொம்ப ரொம்ப என்டேஞ்சர்டாக இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஃப்ராக்ஸ். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ.
ஸோ எஸ், ரொம்பவே என்டேஞ்சர்டாக இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஃப்ராக்ஸ் அந்த டான்சிங் ஃப்ராக்ஸ் அப்படின்றது. இந்த டான்சிங் ஃப்ராக்ஸை ஏன் டான்சிங்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா, இது ஒரு டைப் ஆஃப் சோஷியல் பிஹேவியர் வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஃபுட் ஃப்ளாக்கிங் அப்படின்ட்டு, அதாவது ஒரு காலை இப்படி தூக்கி இன்னொரு காலை அப்படி தூக்கி, ஃபஸ்ட்டு ரைட் லெக் தூக்குது, அடுத்து லெஃப்ட் லெக் தூக்குது, இந்த மாதிரி தூக்கி 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 காமிச்சு அதோட மேட்டை வந்து கூப்பிடும். ஸோ இதுதான் வந்து ஃபுட் ஃப்ளாகிங். ஃபுட்டை ஒரு ஃப்ளாகாக யூஸ் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அழைக்கிறதுனால ஃபுட் ஃப்ளாகிங் அப்படின்ற கான்செப்ட் அது பார்க்கும்போது அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியே வந்து இருக்கும். அதனால தான் டான்சிங் ஃப்ராக்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபுட் ஃப்ளாகிங் இஸ் விட்னஸ்ட் இன் ஃப்ராக்ஸ். 63 ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப் வந்து காசா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்குது. 64 அமர்த்தியா சென்ஸ் கேப்பபிலிட்டி அப்ரோச். அமர்த்தியா சென்ஸோட கேப்பபிலிட்டி அப்ரோச் அப்படின்னும் போது வந்து லைக் வி ஹேவ் அ லாட் ஆஃப் அப்ரோச்சஸ் டுவர்ட்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட். வி ஹேவ் தி பேசிக் நீட்ஸ் அப்ரோச், வி ஹேவ் தி இன்கம் அப்ரோச், அண்ட் வி ஹேவ் தி வெல்ஃபேர் அப்ரோச், அண்ட் இது கூட சேர்த்து வி ஆல்சோ ஹேவ் தி கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச். த கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச் வாட் இட் டீல்ஸ் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it talks about increasing the capabilities or increasing the freedoms that the individual has. இப்போ 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போது ஒருத்தர் ஒரு பெரிய குருமார் இருக்கார், ஒரு பெரிய ரிலீஜியஸ் குரு இருக்கார், அவர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கார், சரிங்களா? இந்த பக்கம் அந்த குருமாரோட இருக்கிற ஒரு கோயிலுக்கு வாசலில் ஒரு யாசகர் ஒருத்தர் வந்து இருக்கார், லைக் யாசகம் கேட்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இருக்காங்க. இப்போ இவரும் சாப்பிடல, இவரும் சாப்பிடலன்னு வந்து வச்சுப்போம். 2 பேருமே வந்து ஒரே இடத்துல தான் இருக்காங்களா? 2 பேருமே சாப்பிடல. பட் ஆர் தே சிச்சுவேட்டட் இன் தி சேம் பொசிஷன்? 2 பேருமே சாப்பிடல அப்படின்னா 2 பேரும் ஒரே பொசிஷன் தானே. இவரும் பட்டினி தான் கிடக்குறாரு, அவரும் பட்டினி தான் கிடக்குறாரு, இல்லைங்களா? பட் ஆனால் இட் இஸ் நாட் லைக் தட். 2 பேருமே பட்டினி இல்லை, 2 பேரும் சாப்பிடல தான். பட் ஆனால் 2 பேரோட சிச்சுவேஷனுமே வேறு. இட் இஸ் நாட் தி சேம். இவர் சாப்பிட முடியும், ஹி ஹேஸ் தி கேப்பபிலிட்டி, ஹி ஹேஸ் தி ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் டு ஈட், பட் ஹி இஸ் சூசிங் நாட் டு ஈட் பிகாஸ் இட் இஸ் ஹிஸ் ஓன் சாய்ஸ் டு நாட் டு ஈட். புரியுதுங்களா? ஒரு ஏன் பட்னியாக இருக்காருன்னா he is choosing to be so. But on the other hand, இந்த யாசகம் வாங்குற அவர் வந்து he is not like that. He is hungry, he is not having food. He does not have the freedom to choose food, to choose starvation. But by chance வந்து, but by fate வந்து he is not having food, he is not consuming food. புரியுதுங்களா? there is a very big difference there. ஸோ கேப்பபிலிட்டி அப்ரோச் ஆஃப் சென்னுமே வந்து இதை தான் சொல்ல நினைக்கும். ஃப்ரீடம்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், மக்களோட சாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண நினைக்கணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட் ஃபோக்கஸஸ் ஆன் தி ஹாப்பினஸ்ஸு, ப்ளஷரு, ஹீடனிஸ்டிக் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து பேசுறது. இட் இஸ் யூட்டிலிட்டேரியனிசம். அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். யூட்டிலிட்டேரியனிசம் என்னது? கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பெந்தமோட கான்செப்ட் தான். கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபார் தி கிரேட்டஸ்ட் குட் ஃபார் தி கிரேட்டஸ்ட் நம்பர். யாருக்கு அதிகமான ப்ளஷர் கிடைக்குதோ அதுதான் வந்து அந்த ட்ரெயின் ப்ராப்ளம் பார்த்துருப்போம். 3 பேர் ஒருத்தர் அப்படின்ட்டு யாருக்கு அதிகமாக உயிர் இருக்கோ அவங்கள தான் வந்து காப்பாற்றணும். புரியுதா? ஸோ எஸ், புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்றது. ஸோ யூட்டிலிட்டேரியனிசம் இஸ் அ பெட்டர் வே ஆஃப் ஆக்சஸிங் ஹியூமன் வெல்ஃபேருங்களா? 10 பேர் இருக்காங்க, 10 பேரில் 6 பேருக்கு வந்து சாப்பாடு கிடைச்சி 4 பேர் பட்டினி கிடந்தா என்ன அப்படின்ற மாதிரி விட்டு போயிடலாங்களா? இல்லைங்களா? ஸோ utilitarianism is not a very good measure of human welfare. So neither 1 nor 2 is correct. Question number 65, South Lohang Glacier. So recently வந்து சிக்கிம்ல வந்து we witnessed this tragedy, right? Glacial lake outburst flood அப்படின்ட்டு. ஸோ அந்த கான்டெக்ட்ல இந்த சவுத் லோஹாங் கிளேஷியர் மெல்ட் ஆனதுனால தான் இந்த காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் இஸ் இன் சிக்கிம், சவுத் லோஹாங் கிளேஷியர். Question number 66, $rupee sell buy swap. $rupee sell buy swap. So $rupee sell buy swap அப்படின்னா ஸ்டேட் பேங்க்ஸ், அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் வச்சிருக்கக்கூடிய டாலர் டெபாசிட்ஸை வந்து ஆர்பிஐ காசு கொடுத்து வாங்கிட்டு they used to sell it, செல் பண்ணிடுவாங்க. செல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து லேட்டராக வந்து திருப்பி ஒரு நாளில் வந்து வாங்கிக்கிறேன், நீங்கள் என்கிட்ட இவ்வளோ டாலர் இருக்குது, இன்றைக்கி நீ இதை வச்சுக்க, நான் உனக்கு வந்து இன்னொரு நாள் வந்து அதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துரு, இந்தியன் ருப்பி கொடுத்துரு, நான் வந்து இன்னொரு 2 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ வந்து இந்தியன் ருப்பியை கொடுத்துட்டு ஒன்டர்னு வந்து டாலரை வாங்கிக்கிடுறேன் அப்படின்றதான் செல் பை ஸ்வாப். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் திஸ் ஆர்பிஐ பைஸ் டாலர்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் தென் sells these dollars on a predetermined rate னு வந்து கொடுத்துருக்கு. அதாவது this is talking about the dollar rupee buy sell swap. நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது sell buy swap. So selling has to occur first.
அதுக்கடுத்து தான் வந்து பையிங் நடக்கணும். ஆனால் இங்கே பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பையிங் ஃபஸ்ட்டு நடக்குது, செல்லிங் வந்து அதுக்கடுத்து லேட்டராக வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் திஸ் பர்டிகுலர் இந்த கொஸ்டின் எடுத்துப்போம், டாலர் ருபீ செல் பை ஸ்வாப் அப்படின்ட்டு. செல் பை ஸ்வாப்னா ஐ எம் செல்லிங், என்ன செல் பண்ணுறேன், டாலரை சேல் பண்ணிட்டு அவன்கிட்ட இருக்க ருப்பியை நான் வாங்கி வச்சுக்கிறேன். அப்போ என்ன பண்ண என்ன நடக்குவாங்க, லிக்விடிட்டி கம்மியாக பார்க்குது. ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா issuance of these bonds can boost inflation in the economy வந்து கொடுத்துருக்கு. நான் செல் பை ஸ்வாப் யூஸ் பண்ணனா ஃபர்ஸ்ட் என்னோட இந்தியன் ருப்பியை கொடுத்துட்டு ஆர்பிஐ நான் வந்து இந்தியன் ருப்பியை கொடுத்துட்டு பேங்க்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய டாலர்ஸை வாங்கிக்கிடுறேன். அதுக்கடுத்து லேட்டராக வைக்கிறேன். இப்போ பேங்க்ஸ் கிட்ட லெண்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் ருப்பி இருக்காது. டாலரில் லோன் கொடுத்தா வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம் இல்லைங்களா? லெண்ட் பண்ணுறதுக்கு ருப்பியை வந்து கிடையாது. ஸோ லெண்ட் பண்ணுறதுக்கு ருப்பி இல்லை அப்படின்னா மணி சப்ளை கம்மியாகும். மணி சப்ளை கம்மியாச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷனும் கம்மியாகும். புரிதுங்களா? ஸோ இங்கே பூஸ்ட் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்கு, அது தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பை செல் ஸ்வாப் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் கேட்டிருக்கிறது செல் பை ஸ்வாப். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். போத் 1 and 2 ஆர் இன்கரெக்ட். ஸோ பாக்மதி ரிவர். ஸோ பாக்மதி ரிவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்மதி ரிவர் வந்து இண்டோ நேபாள் பார்டரில் ஓடக்கூடிய ஒரு ரிவர். இது வந்து இண்டோ பங்களாதேஷ்னு கொடுத்துருக்கு. அது கரெக்டாக போயிட்டு நாராயண ரிவரை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பட் ஆனால் வெஸ்ட் பெங்கால் கிட்ட கிடையாது, சவுத் நேபாளில் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ போத் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். கரெக்ட் கேட்டிருக்காங்க டி நெய்தர் 1 nor 2. இங்கே தான் காத்மண்டு இருக்கு இல்லைங்களா, நேபாளோட கேபிட்டல். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹில் சிவபூரி ஹில்ஸ் அப்படின்ட்டு, அங்கே தான் வந்து இந்த பாக்மதி ரிவர் நார்த் ஆஃப் காத்மண்டுவில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஹில் சிஸ்டம் பாக்மதி ரிவர் ஹில் அப்படின்ட்டு. அங்கேருந்து தான் வந்து சிவபூரி ஹில்ஸ், அந்த ஹில்ஸில் இருந்தால் வந்து பாக்மதி ஒரிஜினேட் ஆகும். சரிங்களா? ஸோ எஸ், மூவிங் டு தி கொஸ்டின் நம்பர் 68. Impossible Trinity, otherwise known as the Mundell-Fleming trilemma. Mundell-Fleming trilemma இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் வந்து இருக்கு. லெட்ஸ் சே ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. அந்த 3 விஷயங்களுமே வந்து they are very much interrelated. ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல், ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம், அப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ட் மானிட்டரி பாலிசி. இது 3மே வந்து இன்டர்ரிலேட்டட். இந்த ட்ரைலமா என்ன சொல்லுது, முண்டல்-ஃப்ளெமிங் ட்ரைலமா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமிக்கு எந்த ஒரு எக்கனாமியாக இருந்தாலுமே இது ஏதாவது 2 தான் வச்சுக்க முடியும். இதை தாண்டி இது இன்னொருத்த வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து இம்பாசிபிள் ட்ரினிட்டி அப்படின்றது. ஃப்ரீ கேபிட்டல் ஃப்ளோ, ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, இண்டிபெண்டன்ட் மானிட்டரி பாலிசி. ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் போது இங்கே ஒரு ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கூட வந்து எடுத்துக்கலாம் நம்ம. லெட் அஸ் சே ஃப்ரீயாக கேபிட்டல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து யூஎஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தி இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ண பார்ப்பான், மணி சப்ளையை கம்மி பண்ண பார்ப்பான் இல்லைங்களா? இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லெட் அஸ் சே யூஎஸ் ஃபெட் வந்து யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரீ கேபிட்டல் ஃப்ளோஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு எக்கனாமி மார்க்கெட் சிஸ்டமில் வந்து இருக்கோம் நம்ம. ஸோ அங்கே வந்து எல்லாருமே வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்கு வந்து போவாங்க. ஸோ ஃப்ரீ கேபிட்டல் அவுட்ஃப்ளோ. ஸோ கேபிட்டல் அங்கே வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது. லெட் அஸ் சே இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்தியாவில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க, இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாத்திரவனே வந்து இந்தியாவில் வந்து யூஎஸ் போகிறாங்க. கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ் வந்து நடக்குது. கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ் நடக்குது அப்படின்னா இங்கே இந்தியன் ருப்பீல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் ருப்பீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, யூஎஸ் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணோம். யூஎஸ் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டாலர் தேவை. நான் இருக்கக்கூடிய ருப்பீலாம் எடுத்து போய்ட்டு டாலராக மாற்றணும். ஸோ அப்போ டிமாண்ட் ஃபார் டாலர் வந்து இருக்குது. ஸோ டிமாண்ட் ஃபார் அண்ட் கரன்சி என்ன பண்ணோம், இட் அப்ரிஷியேட்ஸ் தட் பர்டிகுலர் கரன்சி. ஸோ யூஎஸ்டி வந்து அப்ரிஷியேட் ஆக போகுது. மற்ற கரன்சி எல்லாம்
மற்ற மார்க்கெட்லேருந்து போகக்கூடிய கரன்சி எடுத்துக்கோங்க, என் எடுத்துக்கோங்க, இல்லை யுவான் எடுத்துக்கோங்க, என் எடுத்துக்கோங்க, ருப்பி எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது டாலர்ஸ் எடுத்துக்கோங்க, அதர் தன் US டாலர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து டிப்ரிஷியேட் ஆக போகிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து டிப்ரிஷியேட் ஆக போகிறாங்க. ஸோ இங்கே வந்து அகெயின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்து ஃப்ளக்சுவேஷன் வாலடைலாக வந்து இருக்குது. இப்போது லெட்டஸ்ஸே இந்தியன் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. இந்தியன் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம பார்த்தோம் முன்னாடி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து மாறும். எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வந்து ஆகும் அப்படின்ட்டு. இப்போது டிப்ரிஷியேட் நடந்தது அப்படின்னா என்ன நடக்கும்? டிப்ரிஷியேட் நடந்தது அப்படின்னா இம்போர்ட்ஸு காஸ்ட்லி ஆகும். டிப்ரிசியேஷன் நடந்தது அப்படின்னா அங்கே அப்ரிசியேஷனில் எக்ஸ்போர்ட்ஸ் காஸ்ட்லி ஆச்சு, டிப்ரிசியேஷனில் இம்போர்ட்ஸ் வந்து கம்மி ஆகுது, இம்போர்ட்ஸ் வந்து காஸ்ட்லி ஆகுது. சரிங்களா? இம்போர்ட்ஸ் வந்து காஸ்ட்லி ஆகுது. லெட்டஸே டிப்ரிசியேஷனாக என்னது? $1 வந்து 80 rupees அப்படின்னா $1 வந்து 90 rupees மாறுறது தான் டிப்ரிசியேஷன் இல்லைங்களா? ஸோ $1 மதிப்புள்ள ஒரு பொருளை நான் வாங்குறதுக்கு 80 ரூபாய் கொடுத்தாலே வந்து போதும் முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா $1 மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குறதுக்கு நான் 90 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாக வந்து இருக்குது. ஸோ மை இம்போர்ட்ஸ் ஆர் பிகமிங் காஸ்ட்லியர். ஸோ இம்போர்ட்ஸ் காஸ்ட்லி ஆகும்போது வந்து நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் லுக் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன் தி டொமஸ்டிக் மார்க்கெட். டொமஸ்டிக் மார்க்கெட்டில் என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது? ஐஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னா ஐஃபோனுக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக யார் இருக்கா டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி வந்து நான் பார்க்குறேன். ஸோ அப்போது டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. டொமஸ்டிக் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அங்கே என்ன அர்த்தம்? இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்ட்டு. இன்ஃப்ளேஷன் இருந்தது அப்படின்னா இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் மானிட்டரி பாலிசியை மாற்றி வச்சுருக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு கேபிட்டல் அவுட்ஃப்ளோ இது இட் அஃபெக்டட் ருப்பி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இட் அஃபெக்டட் மானிட்டரி பாலிசி. ஸோ இட் இஸ் இன்டர் ரிலேட்டட். மானிட்டரி பாலிசி மாற்றுறீங்க அப்படின்னா இதில் மாற்றங்கள் ஏற்படும், இதை மாற்றுறீங்க அப்படின்னா இதில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ ஆல் தீஸ் 3 ஆர் இன்டர் ரிலேட்டட். இது மூணுமே வந்து உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாவது 2 தான் வந்து டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து முண்டல் ஃபிளமிங்கோட டைலமா. ஸோ எஸ் 1, 2 and 3 68 1, 2 and 3 69 106th amendment 69 106th amendment அகைன் விமன் ரிசர்வேஷன் கொடுத்த ஒரு அமெண்ட்மெண்ட் இல்லைங்களா? விமன் ரிசர்வேஷனுக்கு வந்து எல்லா ஸ்டேட்லையும் லோக்சபாவில் வந்து தரணும், ராஜ்யசபாவில் தரதில்லை. இன்ஃபேக்ட் இன்னொரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜ்யசபாவில் தான் வந்து விமன் ஆர் புவர்லி ரெப்ரசன்டட். லோக்சபாவை விட விமன் வந்து ராஜ்யசபாவில் வெரி புவர்லி ரெப்ரசன்டட். இப்போனா ராஜ்யசபாவில் ரிசர்வேஷன் தரல, லோக்சபாவில் ரிசர்வேஷன் தராங்க. எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ஸ்டேட் அசம்பிளிஸில் வந்து ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து தரப்படுது. அண்ட் 15 வருடங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து தரப்படுது. ஸோ இதுதான் வந்து 106th amendment. ஆல் 3 statements given there are correct. புரியுதுங்களா? Moving on to question number 70. E-Calypso mission. E-Calypso mission. E-Calypso mission. ஸோ CNES ஃப்ரான்ஸோட ஒரு ஆர்கனைசேஷன் CNESம் நாசாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த E-Calypso அப்படின்ட்டு. என்ன பண்ண நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட்ஸை ஸ்டடி பண்ணுறது, க்ளவுட்ஸோட காம்போசிஷனை ஸ்டடி பண்ணுறது, க்ளவுட்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு மிஷன் தான் வந்து இந்த Calypso மிஷன் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீடார் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? லேசர் லைட்ஸை பாயிண்ட் பண்ணி அதுக்கடுத்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிற டைம் பீரியடை வச்சு என்ன காம்போசிஷன் இருக்குது, எங்கே க்ளவுட்ஸ் இருக்குது அப்படின்ற, இல்லை எங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற ஒரு மேப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த E-Calypso மிஷன் அப்படின்றத வந்து க்ளவுட்ஸை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இது என்ன டைப் ஆஃப் ஆர்பிட்டில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are a lot of types of orbits. ஃபார் எக்ஸாம்பிள் லோ அர்த் ஆர்பிட்ஸ் இருக்குது, ஜியோ ஸ்டேஷனரி அண்ட் ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து போலார் ஆர்பிட்ஸுமே வந்து இருக்குது. இப்போ ஆர்பிட் அப்படின்னா சே 3Dல பார்க்கும்போது வந்து ஒரு ஒரு பிளானட்டரி பாடி இருக்குது, இதை சுற்றி இப்படி சுற்றுறது தான் ஆர்பிட்னு வந்து பார்த்துருக்கோம். அப்படியே யோசிப்போம் நம்ம ஆர்பிட் அப்படின்னா. பட் தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஆர்பிட், அதுவும் ஆர்பிட் தான். there is another type of orbit known as the polar orbit. அது இப்படி சுற்றும், போல்ஸை நோக்கி வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஸோ போல்ஸை சுற்றுற ஒரு டைப் ஆஃப் ஆர்பிட் தான் போலார் ஆர்பிட். போலார் ஆர்பிட் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஆர்பிட் தான் வந்து சன் சின்க்ரனஸ் ஆர்பிட் அப்படின்ட்டு. ஸோ ஆல் சன் சின்க்ரனஸ் ஆர்பிட்ஸ் ஆர் போலார் ஆர்பிட்ஸ், but not all polar orbits are sun synchronous orbits.
புரியுதுங்களா? அது வென் டயக்ராம் மாதிரி. ஸோ எல்லா சன் சின்க்ரனஸ் ஆர்பிட்ஸுமே வந்து போலார் ஆர்பிட்ஸ் தான். ஆனால் எல்லா போலார் ஆர்பிட்ஸும் வந்து சன் சின்க்ரனஸ் ஆர்பிட்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் பிட்வீன் நாசா அண்ட் CNES வால்கனிக் ஆஷ் கிளவுட்ஸை படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட் ஆப்ரேட்ஸ் இன் தி சன் சின்க்ரனஸ் ஆர்பிட். ஸோ ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் given there are correct, 1, 2 and 3. So question number 71, zero primary deficit. So yes, நிறைய டைப்ஸ் ஆஃப் டெபிசிட்ஸ் இருக்குது. ரெவன்யூ டெபிசிட் இருக்குது, ஜென்ரல் டெபிசிட்ஸ் வந்து இருக்குது, அதுக்கு வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது. அதே மாதிரி பிரைமரி டெபிசிட்மே வந்து இருக்குது. பிரைமரி டெபிசிட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். ஸோ நான் எவ்வளோ பே பண்ணுறேன், நான் வாங்கின கடனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்றது தான் பிரைமரி டெபிசிட் அப்படின்றது. இப்போ ஜீரோ பிரைமரி டெபிசிட் ஈக்குவல் டு PD. இப்போ பிரைமரி டெபிசிட் ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னா எப்போ பண்ண முடியும்? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும் ஃபிஸ்கல் டெபிசிட் எனக்கு சேமாக இருக்கணும். இப்போ 100 ரூபாய் ஃபிஸ்கல் டெபிசிட்னா 100 ரூபாயுமே வந்து நான் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும். புரியுங்களா? அப்போ தான் எனக்கு வந்து ஜீரோ ஆகும். ஸோ ஜீரோ பிரைமரி டெபிசிட் என்ன சொல்லுதுன்னா, நான் வாங்குகிற கடன் எல்லாமே வந்து இதை நோக்கி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வாங்குற என்னோடய ஃபிஸ்கல் டெபிசிட்டை எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஜீரோ பிரைமரி டெபிசிட் அப்படின்றது. புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 72, ரெட் சாண்ட் போவான்றது இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்துட்டிங்கன்னா, அந்த சதுரங்க வேட்டை படத்தில் வரும் இல்லைங்களா, ஒரு இந்த விஜயா அந்த ஒரு பாம்பு ஒன்று, மண்ணுளி பாம்பு ஒன்று, அதுதான் வந்து அந்த ஸ்கேம் வந்து பெருசாக வந்து போயிட்டுருக்கும். அதுதான் வந்து ரெட் சாண்ட் போவா அப்படின்றது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாண்ட் போவாஸில் வந்து ஒன் ஆஃப் தி சாண்ட் போவா. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா IUCNல வந்து நியர் த்ரெட்டன் அப்படின்ற கிளாசிஃபிகேஷனில் வந்து இருக்குது. அண்ட் ஓவிவிபாரஸாக வந்து இருக்குது, ஓவிவிபாரஸ். இப்போது ரெண்டு விதமான லைக் ரீப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஓவிபாரஸ் அண்ட் விவிபாரஸ் அப்படின்ட்டு, ஓவி அண்ட் விவி, ஓவிபாரஸ் அண்ட் விவிபாரஸ். ஸோ ஓவிபாரஸ் அப்படின்னா முட்டையிட்டு அதுக்கடுத்து குஞ்சு பொரிக்கிறது தான் வந்து ஓவிபாரஸ் அப்படின்னு. விவிபாரஸ் அப்படின்னும் போது லைக் கிவிங் பர்த் டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், அதுதான் வந்து விவிபாரஸ். ஸோ இப்போ விவிபாரஸ் அப்படின்னா 2 விதமான விஷயங்களுமே வந்து இருக்கும். இப்போ அந்த மதரோட வயிற்றில் வந்து எக் இருக்கும். அந்த எக்குக்குள்ளே அந்த எம்பரியோ வந்து வளர்ந்துடும். எக்குக்குள்ளேயே வந்து அந்த எம்பரியோ வளர்ந்துடும். ஸோ ஒன்ஸ் ஹேட்ச் ஆகும்போது வந்து வெளியே வரும்போது வந்து வெறும் ஆஃப் ஸ்ப்ரிங் மட்டும் வந்து வெளியே வரும். ஸோ ஒரு முட்டையும் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்காகவும் வந்து வெளியே வருது. ஸோ இதுதான் வந்து ஓவிபாரஸ் அப்படின்றது. 2 விதமான விஷயங்களுமே வந்து இருக்கிறது. 70, so all 3 statements are correct. 73, press mud. ஸோ ப்ரெஸ் மட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகர் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து சக்கை இருக்கும் இல்லைங்களா. இப்போ புண்ணாக்கு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆயில் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆயில் கேக்ஸு, ரெசிடியூவல் கேக்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து சுகர் கேன் ஜூஸ் எடுத்து அதில் சக்கை மாதிரி வரும் சுகர் எடுத்ததுக்கப்புறம், சுகர் இண்டஸ்ட்ரியில். அதை தான் வந்து ப்ரெஸ் மட் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றோம். இதை யூஸ் பண்ணி பயோஃபியூவல்ஸ் க்ரியேட் பண்ணலாம், பயோஃபியூவல்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு கான்செப்டாக மெயின் ஸ்ட்ரீமாக வந்து போயிட்டுருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் தான் வந்து ப்ரெஸ் மட் வாஸ் இன் யூஸ். 74, GCES portal and app. 74, GCES portal and app. Global Crop Estimation and Survey அப்படின்றது தான் அந்த இதோட பேர். Global Crop Estimation and Survey, GCES. Estimate crop yields. ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி crop yields வந்து எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல் GCES. Tropical cyclones, 75, question number 75, tropical cyclones, warm moist air rise up. அது நமக்கு தெரியும், warm air rise up ஆகுது, அங்கே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிரியேட் ஆகுது. அதை சுற்றி வந்து காற்று வேறு இடத்துல, காற்றோட தன்மையை வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ அங்கேருந்து காற்று வரும்போது வந்து கொய்ராலஸ் ஃபோர்ஸ்னால வந்து அது ஒரு சுழற்சி மாதிரி வந்து வருது. ஆன்டி கிளாக் வைஸ் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரும், கிளாக் வைஸ் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு.
இதுதான் சைக்ளோன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் வந்துருக்கு. they can form close to the equator but seldom at the equator because the spinning force called Coriolis force is lowest there. இப்போ Coriolis force பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைக் சைக்ளோன் ஜென்ரலாக வந்து 5 to 5 தான் வந்து இருக்கும். 5 to 5ல வந்து இருக்காது. 5 டிகிரி நார்த் டு 5 டிகிரி சவுத்துக்கு இந்த இடைப்பட்ட லேட்டிடியூட்ஸில் வந்து நம்மளால் பெருசாக சைக்ளோன் ஃபார்மேஷன் பார்க்க முடியாது. ஏன்னா கொயரோலிஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். நமக்கு தெரியும் கொயரோலிஸ் ஃபோர்ஸ் வந்து 0 at the equator அண்ட் மேக்ஸிமம் at the poles அப்படின்ட்டு. ஸோ ஈக்குவேட்டர் வந்து தள்ளி வர தான் வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பயங்கரமாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். at the equator ஃபார்ம் ஆகிறது கஷ்டம், பிகாஸ் அங்கே வந்து சைக்ளோன்ஸ் சுற்றுறதுக்கு கொயரோலிஸ் ஃபோர்ஸ் இல்லை. சரிங்களா? எஸ், இன்டென்சிஃபிகேஷன் இஸ் லெஸர். இப்போது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து ஹீட் இன்ஜின்ஸ்னு வந்து கூப்பிடுவாங்க. இப்போது நமக்கு எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சாங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வந்தது? மிக்சாங் வந்து வின்டர் சீசனில் வந்து வருது. நம்மளோட மான்சூன் சீசன் வந்து நம்மளோட எப்போவுமே வந்து நார்தன் ஹெமிஸ்பியரோட வின்டரில் தான் வந்து வரும். நார்தன் ஹெமிஸ்பியரோட வின்டரில் லேண்டோட தன்மை என்னது? ஹீட்டை சீக்கிரமாக விட்டுருவான். ஆனால் வாட்டர் அப்படி கிடையாது. அவனோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. அவன் வந்து சூடாகிறதுக்கும் லேட் ஆகும், அதே மாதிரி சூடை வெளியே விடுறதுக்கும் லேட் ஆகும். ஸோ கம்பேரிட்டிவ்லி வின்டர் சீசனில் வாட்டர் வில் பி மச் மோர் ஹாட். சரிங்களா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால அந்த சைக்ளோன் ஹீட் இன்ஜின் கூப்பிடுறோம் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை. ஹீட்டு ஜாஸ்தி இருக்க பயங்கரமாக வந்து வளருவான். ஸோ அவன் வந்து கடலில் இருக்கும்போது தான் வந்து ஹீ வில் இன்டென்சிஃபை. லேண்டுக்கு வரும்போது இன்டென்சிஃபை ஆக முடியாது. லேண்டுக்கு வந்தால் லேண்ட் ஃபால் பண்ணிடும் இல்லைங்களா? அதனால் ஸோ எஸ், 1 and 2 ஆர் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது.